தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு செம ஹாப்பியான விஷயமா பார்க்கப்படுகிறது. இதுக்கான அறிவிப்பும் இந்த பிரச்சாரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த பிரச்சாரம் பயணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த தொகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த தொகுதிகளில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனும் மக்களோட இருக்க போகிறது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்குது. இந்த சமயத்தில் தான் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாக போகிறதாம். இந்த பிரச்சாரத்தில் அதுக்கான அறிவிப்பு வெளியிட போகிறார்களாம். பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அதிகமான வாக்கு சதவீதம் புதுசாக வரவங்களுக்கு இருக்கும். முக்கியமாக மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் அதிகமாகவே கொங்கு மண்டலத்தில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டப்ப பிஜேபிக்கு வரவேற்பு கொடுத்தது கொங்கு மண்டலம் தான். முக்கியமாக கமல்ஹாசன் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து ஆதரவு கொடுத்ததும் கொங்கு மண்டலம் தான். ஸோ மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் கொங்கு மண்டலம், முக்கியமாக கோயம்புத்தூர். ஸோ அதனால் விஜய் அவர்கள் கோயம்புத்தூரை டார்கெட் பண்ண போகிறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் கோயம்புத்தூரில் பிரச்சாரம் நடக்கும்போது தன்னோட தொகுதி கோயம்புத்தூர் அப்படிங்கிற அஃபிஷியலான அறிவிப்பை விஜய் அவர்கள் வெளியிட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆதவ் அர்ஜுன் தலைமையிலான குழு கோயம்புத்தூரில் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை உளவுத்துறை கண்டுபிடித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தலைமை குழு அதிகாரியாக கோயம்புத்தூருக்காக அனுப்பியிருக்காங்க. கோயம்புத்தூரில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி. ஸோ எப்படி விஜய் அவர்கள் இந்த சிக்கல் எல்லாத்தையுமே தாண்டி கோயம்புத்தூரில் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி